ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? லைவ்ல பார்த்துக்கிட்டே இருந்தேன் உங்கள் எல்லாரையும். இப்போ லைவ் இனிமேல் போட வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வழக்கம் போல் வீடியோஸ் தான் போட போகிறேன். நேற்றுக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, முன்னாடியெல்லாம் தெரியாத விஷயங்களை பற்றியெல்லாம் நிறைய பேசுவீங்க, புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பீங்க, இப்போ அதை எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருத்தர் சரக்கு தீந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். தீர்றதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா எதுவுமே என்னுடைய சொந்த சரக்கு கிடையாது. எல்லாமே ஒரு இடத்துலேருந்து படிக்கிறது, ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறது, நான் பார்க்கறது, கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். நான் என்னுடைய காதுகளை திறந்து வைத்து கொண்டே இருக்கிறேன், என் கண்களை திறந்து வைத்து கொண்டே இருக்கிறேன். ஸோ சரக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது ஃபுல்ஃபில் ஆகி நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய படிக்கிறதுனால. அந்த வகையில் நான் இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அத்தி அத்தி மரம், அத்திப்பூ, அத்திப்பழம், எதுவாக வேணாலும் இருந்துக்கலாம். அத்தி வரதர் வரைக்கும் சொல்லிக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டாப்பிக்கு படிக்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அத்தி வரதரை ஆரம்பிப்போமே. பொதுவாக உலகத்தில் எல்லா சாமி சிலைகளும் கல்லால் செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா உலோகத்தால் செஞ்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளைக்கு இருக்கும், லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும். அதை சரி பண்ணுறதும் ஈஸி அப்படிங்கிறனால. ஆனால் உலகத்திலேயே மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கடவுள் சிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்திவரதர் தான். பொதுவாக மரம் வந்து இந்த அத்திவரதருக்கும் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் தண்ணிக்குள்ளே முக்கிய வச்சுருப்பாங்க. அந்த குளத்துக்குள்ளே வரதர் வந்து குளத்துக்குள்ளே முங்கி இருப்பார். 40 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்து வெளியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. பொதுவாக மரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உளுத்து போயிடும், தண்ணியில் பிடிச்சினா ஊறிடும், உளுத்து போயிடும், அழுகி போயிடும், சிதைஞ்சு போயிடும். அதுதான் தண்ணீர் வந்து பார்க்கறதுக்கு தான் அடித்தாலும் அதுவும் ஒரு விதமான கெமிக்கல் தான். அதுக்குள்ளே போகிறத அது வந்து முடிஞ்ச அளவுக்கு அழிச்சிடும் அப்படிங்கிறதான் நிஜம். அதனாலே அத்திவரதர் தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் கெட்டு போகலை அப்படிங்கிறனாலே அத்திவரதற்கான கூட்டம், கடவுள் பக்தி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா மற்ற மரங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஊறிடும், உளுத்து போயிடும், அழுகி போயிடும். ஆனால் அத்தி மரம் மட்டும் தண்ணீர் பட இறுக ஆரம்பிக்கும், பாறை போல் உருவாகிடும். ஸோ அதனால தான் அத்திவரதர் பொறுத்த வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் அது வந்து இறுகி போய் கொஞ்சம் கூட சிதையாமல் முழு வடிவத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது சயின்ஸ். அதுதான் ஆன்மீகம். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கைகளை நான் உடைக்க விரும்பலை, பட் அடிப்படையில் அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். அதுக்கு அடுத்தது அத்தி பழம். அத்திப்பழம் சிவப்பா உன் அத்தை மக சிவப்பா பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அத்தியில் பழமே வராது அப்படிங்கிறது தான் நிஜம். அத்தி பூ அப்படிங்கிற நிலையோடு நின்றும் அதுக்கப்புறம் பழம் அப்படிங்கிற நிலைக்கு போகிறது கிடையாது. அது பூவும் கூட பார்த்திங்கன்னா அத்தி பூத்தாற்பூல் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அத்தி பூத்தாற்பூல் அப்படின்னா அத்தி பூக்கிறத பார்க்கவே முடியாது. ஏன்னா அத்தி வந்து இப்போ இட்லி பூக்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி மொத்தமாக தான் பூக்கும். நூற்றுக்கணக்கான பூ ஒன்றா தான் பூக்கும். அந்த பூவை கவர் பண்ணி ஓடு மாதிரி ஒரு விஷயம் உருவாகும். அதனால தான் அதை பார்க்கும்போது பழம் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக அது பழம் கிடையாது, பூ தான். அந்த ஓட்டுக்கு நடுவில் சின்னதாக ஒரு ரவுண்ட் இருக்கும், ஓப்பன் பிளேஸ் இருக்கும். அது வழியாக தான் அந்த பூக்கள் சுவாசிக்க முடியும். சரிங்களா? இதே விஷயத்தை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயந்தான். இந்த உலகத்தில் அமீபாலேருந்து ப்ளூ வேல் வரைக்கும், உலகத்திலே மிகப்பெரிய விலங்குகள் வரைக்கும் அத்தனையுமே ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக, ஒன்றோட ஒன்று சங்கிலி தொடர்பாக இருக்கிறதுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று அழிஞ்சால் கூட ஒட்டுமொத்த சங்கிலி தொடர்லேயும் அந்த பாதிப்புகள் உருவாகும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த மாதிரி தாங்க அத்தி மரம் தன்னுடைய இனச்சேர்க்கைக்காகவே உருவாக்கின ஒரு உயிர் தான் அத்தி குளவி. அது வேறு எதுவுமே செய்யாது. அத்தி மரங்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு குளவி இனம். அந்த சின்ன ஹோல்ஸ் வழியாக பெண் குளவி உள்ளே போயிடும். அந்த பெண் குளவி உள்ளே போகும்போதே கர்ப்பமாக தான் இருக்கும். உள்ளே போய் அங்கே மகரந்த சேர்க்கை, அந்த பூக்களில் இருக்கக்கூடிய தேனை உண்டு வாழ ஆரம்பிக்கும். அங்கேயே முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும், குஞ்சுகள் வளர ஆரம்பிக்கும். ஆண் அத்திக்குளவிக்கு வந்து இறக்கைகள் வளராது. அது எறும்பு மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் இருக்கும், சைஸ்லையும் சின்னதாக இருக்கும். பெண் அத்திக்குளவி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இறக்கைகள் வளரும், பறக்கக்கூடியது. ஸோ அங்கே வந்து குட்டி போட்டு அது வாழும், குஞ்சு பொரித்து வாழும். குட்டி குஞ்சு எது வேணாலும் சொல்லிக்கலாம், வாழும். அது கொஞ்சம் வளர ஆரம்பித்தோடனே அதில் இருக்கக்கூடிய தேன் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய மகரந்தங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த மரத்தை நோக்கி பரவ ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே ஆண் குளவிகள், பெண் குளவிகள் எல்லாமே இனச்சேர்க்கையில் ஈடுபட்டிருக்கும். ஒரு அத்தி குளவி அந்த மரத்தை விட்டு வெளியில் வருது அப்படின்னாலே அது கர்ப்பமாக தான் இருக்கும். இன்னொரு அத்தி மரத்துக்குள்ளே போகும். அங்கே இதனுடைய மகரந்த சேர்க்கை அதில் உருவாகும். அது மூலமாக அத்தி மரங்கள் பரவும். இதுதான். இதில் அத்தி பூவை மட்டும் நான்வெஜ் சொல்லுவாங்க.
அசைவ பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண் குளவிகளுக்கு இறக்கை வளர்ந்துடும். ஸோ பறந்து போயிடும். ஆண் குளவிகளுக்கு இறக்கை வளராது. அது அதுக்குள்ளேயே தான் கடந்தாகணும். பெண் குளவிகள் அந்த பூக்கள் இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும். பூக்களுக்கு உணவு தேவைப்படும். ஏன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது. அந்த பூக்கள் ஒரு விதமான ஆசிட்டை உருவாக்கும். அந்த ஆசிட்டில் அந்த ஆண் அத்திக்குளவி கரைஞ்சி இறந்துடும். அதை ஃபுல்லாக அத்திப்பூ சாப்பிடும். அத்திப்பூவை உடைச்சி பார்த்தாலோ திறந்து பார்த்தாலோ ஒரு குளவி இருந்ததுக்கான எந்த விதமான சின்ன அடையாளம் கூட இல்லாமல் ஒட்டு மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சு தின்னு ஜீர்ணிச்சிருக்கும் ஒரு பூ. அதனால தான் அத்திப்பூவை நம்ம அசைவப்பூ அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். ஸோ அத்தியில் பழம் கிடையாது. அத்தி மரம் தண்ணியில் நோகாது. அத்திப்பூக்கள் அசைவம் சாப்பிடும். ஒரு குளவியே தின்னு சமைச்சிடும். ஸோ வித்தியாசமான ஒரு மரம் தான் அத்திப்பூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். இது சுவாரஸ்யமாக இருந்துச்சா எனக்கு புரியலை. நான் சுவாரஸ்யமாக சொன்னேன்னான்னு புரியலை. நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நான் சொல்லும்போது கொஞ்சம் திணறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கு மேலே கோர்வையாக சொல்ல முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் கொமடோ அப்படிங்கிறக்கூடிய அந்த பள்ளி இனத்தை பற்றி பேசுவோம். ஒவ்வொரு உயிரினங்களை பற்றியும் தெரிஞ்சுப்போம். இது நமக்கு வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நமக்கு ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமானதாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வகையில் இந்த வீடியோ சந்தோஷமாக இருக்கும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.